எதற்காக දෙවියන් වහන්සේ රටට කියන්න ඕනේ. தேவனை குறித்து தேசத்துக்கு சொல்ல එවිට வேண்டும். රටේ පුරවැසියන් සොයයි. அப்பொழுது தேசத்தின் குடிகள் அவரை එවිට தேடுவார்கள். දෙවියන් වහන්සේගේ අනුකම්පාව ලැබෙනවා. அப்பொழுது தேசத்தின் இரக்கம் கிடைக்கும். සාගත නැමැති සාපේ නැති වෙයි. வறுமை என்கின்ற சாபம் நீங்கும். වසංගතේ නැමැති සාපේ නැති වෙයි. கொள்ளை நோய் என்கின்ற சாபம் நீங்கும். දිලිඳුකම නැමැති සාපේ නැති වෙයි. வறுமை என்கின்ற சாபம் நீங்கும். ඉනාම් කන්න සාපේ නැති වෙයි. பிச்சை எடுக்கிற சாபம் நீங்கும். අන්නායට ණය දෙන්නව ආශිර්වාදය මතුවෙයි. மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிற ஆசீர்வாதம் உண்டாகும். ඒකටයි මේ 46 වෙනි වාර්ෂික සම්මේලනය. அதற்காகத்தான் இந்த 46வது வருடாந்த சுவிசேஷ ඒ மகாநாடு. ජනතාවනි ආශිර්වාදයෙන් සිටින්න. ஜனங்களே ஆசீர்வாதமாயிருக்க. දිලිඳුකම ඇති. வறுமை போதும், දුක ඇති. துக்கம் போதும், කඳුළු සල්වව දවස් ඇති. கண்ணீர் வடித்த நாட்கள் போதும், වේදනාව ඇති. வேதனை போதும், බයෙන් ජීවත් වුණා දවස් ඇති. பயத்தோடு கூட வாழ்ந்த நாட்கள் போதும். මින්මතු අපි සතුටෙන් ජීවත් වෙන්න ඕනේ. இனிமேல் நாங்கள் சந்தோஷமாய் வாழ අපේ வேண்டும். පුරවැසියන් සතුටෙන් ජීවත් වෙන්න ඕනේ. எங்கள் தேசத்தின் குடிகள் சந்தோஷமாய் අපේ வாழ දේශයේ வேண்டும். සතුටෙන් ඉන්න ඕනේ. எங்கள் தேசம் சந்தோஷமாய் இருக்க ඒ வேண்டும். සාපේ නැති කරනටයි அந்த சாபத்தை මේ நீக்குவது ආශිර්වාද සම්මේලනය. இந்த